This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக மற்றும் காங்கிரஸ் தலைமை அலுவலகங்களில் வெற்றி கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ், அவரோடு பேசலாம். ராஜீவ், நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது. இந்நிலையில் அங்கு கட்சி தலைமை அலுவலகங்களில் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? கட்சி தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? விவரமாக சொல்லுங்க. நாடு முழுவதுமே எதிர்பார்க்கப்படும் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. இதற்கிடையில கட்சி தலைமையகங்கள்ல வந்துட்டு தங்களுடைய வெற்றி கொண்டாட்டங்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை வந்துட்டு கட்சி தலைமையகங்கள்ல அவர்கள் வந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கும் இந்த பகுதி வந்துட்டு பாஜகவினுடைய தலைமையகத்துல நாம் இருக்கோம். இங்க வந்துட்டு அனைத்து வகையிலும் வந்துட்டு இதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளை வாக்கு எண்ணிக்கைகள் வந்துட்டு தொடங்கியது முதலே வந்துட்டு இங்க ஏற்கனவே கட்சியுடைய பிரமுகர்கள் வந்துட்டு வருகை தொடங்கி இருப்பார்கள். அதே போல வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தயாராகும் வகையில சிறப்பு ஏற்பாடுகளும் வந்துட்டு இங்க செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பா ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து வெற்றிக்கு பிறகு வந்துட்டு இங்க பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் மோடி இங்க தலைமையகத்திற்கு வந்துட்டு கட்சி தொண்டர்களிடம் வந்துட்டு உரையாற்றுவார். இது வந்து அவர் வழக்கமாகவே வைத்திருக்கின்றார். அதே போல இந்த தேர்தலுடைய இந்த வெற்றிக்கு பின்பும் வந்துட்டு அவர் நேரடியாக கட்சி தலைமையகத்தில் வந்துட்டு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கலாம். அதே போல மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு இந்த கூட்டத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு கலந்து கொள்வார்கள். அதிகப்படியான தொண்டர்களும் வந்துட்டு கட்சி தலைமையகத்திற்கு வருவார்கள். இதற்கான விரிவான ஒரு ஏற்பாடுகள் வந்துட்டு இங்கு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது போன்ற இந்த கூடாரங்கள், இந்த தற்போது வெப்பம் வந்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் நிலையில தொண்டர்கள் வந்துட்டு அதிகம் கூடுவார்கள் என்பதற்காகவும் வந்துட்டு இந்த கூடாரங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டு வருகிறது. அதே போல மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு வருவார்கள். பிரதமர் மோடி வந்துட்டு இந்த மேடையில வந்துட்டு தான் இங்க உரையாற்றுவார். இதற்காக ஒரு ஏற்பாடுகள் வந்துட்டு இங்க செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்பு வந்துட்டு பிரதமர் மோடியுடைய உரையானது இங்கு நிகழ்த்துவார். அதே போல கட்சியினுடைய தலைவர் JP நட்டாவும் வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில் வந்துட்டு உரையாற்றுவார், வெற்றி உரையாற்றுவார். இவ்வாறாக செய்யப்பட்டு வருகிறது. அதே போல கட்சியினுடைய பேச்சாளர்கள் வந்துட்டு தொலைக்காட்சி ஊடகங்களில் வந்துட்டு நடைபெறும் அந்த டிபேட் நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்பதற்காக அவர்களுக்கான தனி இடமானது ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒரு ஏற்பாடுகள் வந்துட்டு செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறாக அனைத்து ஏற்பாடுகள் வந்துட்டு விரிவாக செய்யப்பட்டு வருகிறது. இதே போலதான் காங்கிரசினுடைய தலைமையகத்தில் வந்துட்டு கூடாரங்கள் அமைக்கும் பணி வந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை வந்துட்டு பாஜக 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை வந்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி வந்துட்டு இந்த முறை வந்துட்டு வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் மூன்றாவது முறையாக மோடி வந்துட்டு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வந்துட்டு பாஜக தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்துட்டு தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டிருந்தார்கள். இது வந்து எந்த அளவு மக்களிடத்தில் வந்துட்டு ஒரு பலத்தை வந்துட்டு நிரூபிக்கும் விதமாக இருந்தது என்பது மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கிறது என்பது நாளை தெரிய வரும். கார்த்திகா, பாஜக மற்றும் காங்கிரஸ் இரண்டு கட்சி அலுவலகங்களிலுமே இந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை மிகுந்த நம்பிக்கையோட கட்சி தொண்டர்கள் செஞ்சிருக்கிறாங்க. எந்த அலுவலகத்துல வெற்றி கொண்டாட்டங்கள் களைகட்ட போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து நாளை பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.